I'm in a relationship. I have a boyfriend. 15 years. Wow. We are childhood friends. It's been 15 years of relationship. Yay, super. I can talk anything to him. நான் எல்லாமே அவர்கிட்ட பேச முடியும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாம ஒரு வந்து என் கூட பேசுவாங்க. ரொம்ப நேச்சுரலான பர்சன். ரொம்ப கடைசியா நாங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டோம். He is very sweet person. Super. I was really surprised. அவங்க கை ரொம்ப நடுங்கிட்டு இருந்த பார்க்கும்போது எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு சொல்லி கூட அடிக்கடி கேட்பாரு. இதுக்கு என்ன சைன், அதுக்கு என்ன சைன்னு பேசுவாரு. எப்பவுமே ஒன்னா உட்காந்துதான் நாங்க சாப்பிடுவோம். ப்ரொபோஸ் பண்ணாரு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது விஷாலோடன்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ரூமர்ஸ். டைரக்ஷன்ல இருக்கிற பீப்புள், செட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன கேள்வினா, எப்படி ஒரு டெஃப் பர்சனால இதை பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. எப்படி ஹியரிங் இம்பேர்ட் பர்சன் எப்படி இதை செய்ய முடியும்? we are no less than anyone. we are skilled. எல்லாமே எங்களுக்கும் இருக்கு. we are good skilled people. அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் கிடையாது. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உனக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலோ இல்லை நான் இருக்கணும் இல்லையோ, எப்பவுமே நீ இண்டிபெண்டா உனக்குன்னு ஒரு 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 வட்டத்தை நீ உருவாக்கிக்கணும். குயிக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லை, அதனால அவங்களுக்கு பயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இங்க மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். சேம் டு யூ. நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ டு பிகின் வித், இந்த ஒரு ஆக்டர் ஆகணும், நம்மள ஸ்க்ரீன்ல பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. எங்க அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் சின்ன வயசுலேருந்து நான் என்னைக்கும் நினச்சதே இல்லை ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்கு வருவேன்னு. ஹாலிடேஸ், வெக்கேஷன் டைமில் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் என்னோட பிரதர் நாங்கள் எல்லாரும் வந்து எங்கள் அப்பாவோட ஆக்டிங் பார்க்குறதுக்காக போவோம் ஷூட் ஏரியாவுக்கு. ஃபுல் டே ஆகும் அந்த ஷூட்டிங் முடியறதுக்கு. என்னோட பிரதருக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிடும், என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் போனதே இல்லை. நான் எல்லா நாளுமே ஷூட்டிங் போய் பார்ப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன், என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ரொம்ப அதில் ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. நான் 8 வயசு இருக்கும் போதுலேருந்தே நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட டான்ஸ் டீச்சர் வந்து எப்பவுமே நான் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, போங்க டான்ஸ் நல்லா ஆடுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் என்றைக்குமே அதுக்கு ஓகே சொன்னதில்லை. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பெங்களூரில் ஒரு த்ரூவ்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்களும் டெஃப் பர்சன். அவங்கக்கிட்டேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடச்சிது. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இன்ஸ்பயர் பண்ணாங்க. நாடோடிகள் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் தென் இட்ஸ் ஆல் அபவுட் நவ். உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? I'm in a relationship. I have a boyfriend. 15 years. Wow. We are childhood friends. It's been 15 years of relationship. Yay, super. சரி, என்னென்ன குவாலிட்டிஸ் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சு ஓகே பண்ணீங்க அவரை? He is my best friend. I can talk anything to him. நான் எல்லாமே அவர்கிட்ட பேச முடியும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாம ஒரு வந்து என் கூட பேசுவாங்க. ரொம்ப நேச்சுரலான பர்சன். ரொம்ப அப்படி நாங்க பேசி பேசி கடைசியா நாங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டோம். He is very sweet person. Super. எப்போ கல்யாணம்? அது வந்து சர்ப்ரைஸ், சீக்ரெட். நோ பிளான் பண்ணல. இன்னும் பிளான் பண்ணல. டைம் நிறைய இருக்கு. ஓகே, லாங் வே டு கோ. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ ஜென்ரலாவே நம்ம வந்து நம்மள நினைச்சு நிறைய நேரங்கள்ல இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணியிருக்கோம். நான் வந்து குள்ளமா இருக்கேன், கலரா இல்ல, அந்த மாதிரி. இப்போ நடிக்க வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேலதான் அட்டென்ஷன் இருக்க போகுது அப்படின்னும் போது இன்னும் அது மேல ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அது வந்து சில நேரங்கள்ல காம்ப்ளெக்ஸாவே கிரியேட் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? இல்ல உங்களை யாராவது அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களா? எஸ், ஐ டூ ஹேவ். டைரக்ஷன்ல இருக்கிற பீப்புள், செட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன கேள்வினா, எப்படி ஒரு டெஃப் பர்சனால இதை பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. எப்படி ஒரு டெஃப் ஒரு ஹியரிங் இம்பேர்ட் பர்சன் எப்படி இதை செய்ய முடியும்? ஆனா we are no less than anyone. we are skilled. எல்லாமே எங்களுக்கும் இருக்கு. we are good skilled people. அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் கிடையாது. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு பர்சனா இருக்கணும்னு நினைச்சேன். அது மாதிரி தான் நான் இருக்கேன். சூப்பர். அம்மா கூட ஷேர் பண்ண பெஸ்ட் மெமரி, இல்லைனா அம்மா வந்து உங்களோட லோ டைம்ஸ்ல அம்மா கொடுத்த அட்வைஸோ இல்லை அம்மா பேசின விஷயங்களோ எது நீங்க ரொம்ப ஹோல்ட் பண்றீங்க? 24 ஹவர்ஸும் எங்கள் அம்மா
எப்பவுமே என் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு கால் நல்லா எப்பயுமே தூங்கிட்டே இருக்காத, கிளம்பி வந்து சாப்பிடு, எதையாவது வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப ஃபன்னியா ஏதாவது ஜோக் சொல்லிட்டு அந்த அந்த இடத்தையே ரொம்ப அழகா வச்சுட்டு இருப்பாங்க. 33 இயர்ஸ், எனக்கு 33 இயர்ஸ். அது வரைக்கும் என் கூடவே எப்பவுமே அந்த 33 வருஷமும் எனக்கு பெஸ்ட் மெமரிஸ் தான் எங்க அம்மா கூட. நீங்க எப்போது ரொம்ப வருத்தப்பட்டு உடைஞ்சு பிரேக் ஆனப்போ அம்மா என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்தினாங்க? என்ன என்ன வேர்ட்ஸ் அம்மா உங்களுக்கு சொன்னாங்க? எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உனக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலோ இல்ல நான் இருக்கனோ இல்லையோ, எப்பவுமே நீ இண்டிபெண்டா உனக்குன்னு ஒரு 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 வட்டத்தை நீ உருவாக்கிக்கணும். பேஷன்ஸை வந்து நீ வளர்த்துக்கணும்னு எப்பவுமே எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அம்மா எந்த ஒரு கஷ்டமும் படாம ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கஷ்டப்படாம அவங்க ரொம்ப அழகா நேச்சுரலா வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப மன நிம்மதியை கொடுக்குது. எப்பவுமே எங்க அம்மாவை நான் மிஸ் பண்றேன். என்னால அந்த வார்த்தையில சொல்லி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஐம் வெரி சாரி. ஓகே, அண்ட் மோர் பவர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த் டு யூ. நீங்க சொன்ன மாதிரி அம்மாவோட பிளெஸிங் எப்போதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க இங்கிருந்து பார்த்து உங்களை வந்து விஷ் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போது இப்போ பொதுவாக வந்து இந்த சிம்பத்தி வந்து பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? ப்ளீஸ் என் மேல சிம்பத்திலாம் காட்டாதீங்க, அப்படிலாம் இல்லை, நானும் எல்லாரும் மாதிரியும் தான், ஸோ எனக்கு அந்த சிம்பத்திலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டோ வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஐயோ பாவம்னு பாக்குறது எனக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு தான் அந்த அவேர்னஸ் இல்லைன்னு தான் நினைப்பேன். நானும் அவங்கள பாவமா தான் பார்ப்பேன். உங்களுக்கு தான் சைன் லாங்குவேஜ் தெரியல, என் கூட பேச உங்களுக்கு தான் தெரியலன்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஸோ எனக்கு ஆக்சுவலி அவங்க மேல சிம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. நவரசா டாஸ்க். ஓகே, நான் வந்து ஒரு இமோஷன் சொல்லுவேன், நீங்க வந்து டக்கு டக்குன்னு அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். லவ், லாஃப்டர், சோகம், ஆங்கர், ஓகே, கரேஜ். நல்லதா இருக்கு, கரெக்ட் பண்ணிடுங்க. சூப்பர். ஓகே, ஃபியர், டிஸ்கஸ்ட், சர்ப்ரைஸ், வண்டர், பீஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் தமிழ்ல நீங்க வந்து மார்க் ஆண்டனி நடிச்சிருந்தீங்க விஷால் சார் கூட. இந்த இயர் இப்போ ரீசெண்டா மதகஜராஜா வந்து விஷால் சாருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நடுவுல வந்து சாருக்கு கொஞ்சம் இப்போ ஆமா சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? அது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அவங்க கை ரொம்ப நடுங்கிட்டு இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், எப்படி இருக்கீங்க, வைரல் ஃபீவர் இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு நான் நல்லா ஆயிடுவீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. By God's grace. என்ன மாதிரியான பாண்டிங் உங்க ரெண்டு பேருக்கும்? 2 படம் பண்ணிருக்கீங்கல்ல நீங்க 2 பேரும்? இஸ் a very positive man, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், தங்கமான மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ ரொம்பவும் சர்ப்ரைஸ்டா இருக்கா. இப்போ செகண்ட் மூவில என்ன சேர்ந்து நடிக்கும் போது ரொம்பவே சர்ப்ரைஸ்டா இருந்தாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ரொம்பவும் நாங்க அவர் இப்ப ஆக்சுவலி சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு சொல்லி கூட அடிக்கடி கேட்பாரு, இதுக்கு என்ன சைன், அதுக்கு என்ன சைன்னு பேசுவாரு. எப்பவுமே ஒன்னா உட்காந்துதான் நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்பவுமே அவர் என்னோட மெமரிஸ்ல அவர் எப்பவுமே இருக்காரு, என்னோட க்ளோஸ். சூப்பர். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கு. சில நேரங்கள் இந்த ரூமர்ஸ்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ரொம்ப தப்பான ஒரு ரூமர். அது கண்டிப்பா உண்மை கிடையாது. ப்ரொபோஸ் பண்ணாரு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது விஷாலோடன்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ரூமர்ஸ். அது எதையுமே யாருமே கேட்காதீங்க, நானும் கேட்கறது இல்லை, இக்னோர் பண்ணிடுறது. அவங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி நானும் விட்டுறது. என்னமோ சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருங்கன்னு நான் பெருசா அதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஆஸ் அ விமனா வந்து நிறைய நம்மளை சுற்றி அந்த விமனுக்கு நடக்கிற கொடுமைகள், சில இடங்கள்ல ரேப், அந்த மாதிரிலாம் வந்து படிக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு, எவ்வளோ சில நேரம் கோவம்லாம் வந்திருக்கா உங்களுக்கு?
நம்ம சிஸ்டம்ல ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்டோட குயிக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லை, அதனால அவங்களுக்கு பயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலே நம்ம விமன் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம கரெக்டான பர்சனை வந்து நம்ம பொலிட்டிக்கலாக சூஸ் பண்ணுறதுலையும் அதில் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ போல்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க விமன் உங்களை பொறுத்த வரைக்கும்? என்னையே எடுத்துக்கோங்க, நானே வந்து இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு பி சேஃப். நான் கண்டிப்பாக சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா இல்லை. எப்பவுமே நான் என்னோட செட்டுக்கு என்னோட அம்மா இல்லை அப்பா இல்லை என்னோட பிரதர் எப்பவுமே நான் கூட அவங்கள இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. ஸோ அந்த சேஃப்டி சர்க்கிளோட தான் நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சில நேரங்களில் சில நேரங்களில் நமக்கே வந்து எங்கேயோ வந்து ஒரு வேர்பல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை மென்டல் ஹராஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு. நான் ஹைதராபாத்ல ஒரு 7:30 மணி இருக்கும், நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 பேர் ரொம்ப சஸ்பீஷியஸாக வந்துட்டு இருந்தாங்க. நான் மாஸ்க் போட்டிருந்தேன். நான் ஆக்டர்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்சஸ் இல்லை. பட் சடனாக வந்து என்னோட தீஃப் மாதிரி இருந்துச்சு. பட் நான் ரொம்ப குயிக்காக போய் காரில் ஏறி உட்காந்துட்டேன். ஐ ஃபெல்ட். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அது என்னோட ரொம்ப பயம் பொறுத்துற ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நினச்சி கூட பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இருக்கிறது நல்லதுன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். தனியா போறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். உங்களோட ஸ்கின் கேர் டிப்ஸ் இப்போ நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணி நாங்களும் அப்படியே பளபளன்னு ஆக போறோம். கடலை மாவு, பேசிக் பவுடர், கர்ட், ஓகே, லெமன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 20-30 மினிட்ஸ் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ். சோப் போடாதீங்க. மில்க், அதே கடலை மாவு. ஓகே, இது மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. ஆலோவேரா ஒரு நாள் போடலாம். 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஜூஸ் பண்ணி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். கடலை மாவை ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அழகான ஹேர் கேர். எக் ஒயிட், நோ ஷாம்பு. ஓகே, ஆலோவேரா, கோகனட் மில்க். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இதெல்லாம் நீங்க நீம் யூஸ் பண்றாங்க எல்லாமே சேர்த்து. லெமன் ஆல்சோ வந்து சீஸ் கேட் யூஸ் பண்றாங்க. ஆயில் எப்பவுமே அப்ளை பண்றது நல்லது. ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்றது வந்து டேமேஜ் பண்ணிடும். ஷூட்டிங் டைம்ல மட்டும் ஆயில் அவாய்ட் பண்ணி ஷாம்பு போடுறது அதெல்லாம் இருக்கும். மற்ற டைம் கேர் பண்ணும்போது நான் ஆயில் ஹெட்டர் தான் இருப்பேன். ஆஃப்டர் ஹெட் பாத் வந்து சன்ல போய் நிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றதை விட சன்ல நின்று நம்ம காய்ச்சிக்கிறது நல்லது. நீங்க இப்பயும் அதான் ஃபாலோ பண்றீங்களா? எவ்ரி டைம். சூப்பர். ஓகே, thank you so much. Thank you.